ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் மொத்தம் 100 கேள்வி இருக்குது. இந்த 100 கேள்வியில் ஆல்ரெடி முந்தைய வீடியோவில் 50 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கேள்விகளை முழுமையாக பாருங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பின்னாடி எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. சரி, இன்றைய கேள்விகளை பார்க்கலாமா? 51வது கேள்வி, வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட். இது ஆங்கில சொல்லுங்க. இதுக்கு இணையான தமிழ் சொல் தருக. வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் பார்த்தாவே தெரிகிறது. கோல்டு பிஸ்கட்னு என்னங்க? தங்க கட்டி, எடை குறைந்த தங்க கட்டி. இதான் ஆன்சர். குழந்தை கூட ஆன்சர் பண்ணிடும். என்ன பண்ணுறது, இப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து 52வது கேள்வி, பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. கீழே இருக்கிற 4 தொடரில் எந்த தொடரில் பிறமொழி சொற்கள் கலக்கலன்னு கேட்டிருக்காங்க? எது சரியான தொடர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை ஏ தான் சரி. கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். இது தூய தமிழ். அதுவே மற்றது பாருங்களேன். இங்கே பாருங்கள், காலிங் பெல்லை அழுத்தினான் போட்டிருக்காங்க. மாணவர்கள் கிரவுண்டில் விளையாடினர். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், ரோபோ. எல்லாமே தவறு. 53வது கேள்வி, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. டெம்பெஸ்ட். டெம்பெஸ்ட் இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ் சொல் என்னங்க? அதாவது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இங்கிலீஷில் கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிருவோன்ட்டு அதை அப்படியே தமிழில் டேயும் பேயிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பெருங்காற்று என்பது சரி. 54வது கேள்வி, விடை வகைகள். எனக்கு கற்றுத்தருகிறாயா என்ற வினாவிற்கு கற்றுத்தருவேன் என உரைப்பது எந்த டைப்பான விடை? எனக்கு கற்றுத்தருகிறாயா அப்படின்னு நான் கேட்குறேன், கற்றுத்தருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது எந்த டைப்பான விடை? விடையை பார்க்கலாமா? விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நேர் விடை. 55வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. அதாவது கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆங்கில சொல்லையும் அதுக்கு நேரான தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருந்தியுள்ளதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை நானோ டெக்னாலஜின்னா மீநுண் தொழில்நுட்பம். இதுதான் சரி. 56வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. இங்கேயும் அதே மாதிரி தான் 4 ஆங்கில சொல்லையும் அதுக்கான தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க. எது சரியாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஸ்ப்ரெட்ஷீட்னா விரிவுத்தாள். இது சரி. அதே மாதிரி லெட்ஜர். லெட்ஜர்னால் பதிவேடுன்னு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் சரின்னு போட்டுருவோம். லெட்ஜர்னா பேரேடு. சரிங்களா? அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் சில கேள்விகளை கேட்குறேன். ஒர்க் ஷீட்னா என்ன? பால் பேப்பர்னா என்ன? இதை தமிழில் எப்படி சொல்லுவோன்னு மறக்காமல் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஏன்னா இதையும் அடுத்தடுத்த தேர்வுகளில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 57வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலை சொல்லை கண்டறிக. ஃபாண்டு. ஃபாண்டுன்னு எதை குறிப்பிடுவோம்? ஃபாண்டு. விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபாண்டுனா எழுத்துரு. 58வது கேள்வி, கிணற்று தவளை போல. இந்த ஊமை கூறும் பொருள் தெளிக. இதை நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. உலக அறிவின்மை, அதுதான் கிணற்று தவளை போல. 59வது கேள்வி, விழலுக்கு இறைத்த நீர் போல. இது ஊமைங்க. இந்த ஊமை கூறும் பொருத்தமான பொருளை தேர்க. இதை கண்டுபிடிக்கணும். இதுவும் பலமுறை நம்ம பார்த்த வினாதான். விடையை பார்க்கலாமா? விடை பயனின்மை. அப்போ ஏ தான் ஆன்சர். 60வது கேள்வி, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. அவனை திருந்தச் செய்தான். அவனை திருந்தச் செய்தான். இது எந்த டைப்பான வாக்கியம்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை பிறவினை தொடர் வாக்கியம். 61வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். குமரன் பாடம் படித்தான். இது எவ்வகையான வாக்கியம்? குமரன் பாடம் படித்தான். விடையை பார்க்கலாங்களா? விடை செய்வினை வாக்கியம். 62வது கேள்வி, செயப்பாட்டு வாக்கியங்களை கண்டெழுதுக.
கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது செய்யப்பாட்டு வாக்கியம்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் சரி. கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் எழுதப்பட்டதுன்னு வந்திருக்கு. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா கவிதா கவிதை எழுதப்பட்டதா, இது தப்பு. ஸோ ஆர்வ கோளாறில் இங்கேயும் எழுதப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்கன்னு சேட் பண்ணிடக்கூடாது, தப்பு. அடுத்து 63வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவர்களே, இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வினா? ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இந்த கேள்வியும் ரிப்பீட் கொஷின் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குதுங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஐய வினா. 64வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா என்பது தான் சரியான வினா. 65வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது விடைங்க. இந்த விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த விடைக்கேற்ற வினா என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை குடியரசுத் தலைவர் என்று தமிழகம் வருகிறார். இதுதான் சரியான விடையாக இருக்கும். 66வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சரியான தொடரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. விடை நான் எப்போதும் எளிமையை கடைபிடிப்பேன் என்பது சரி. 67வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரினை உருவாக்குக. இங்கேயும் அதே மாதிரி தான், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை உருவாக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? பி தான் சரி. புத்தகம் ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. இதுதான் சரியான தொடர். 68வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. சொற்களை முறையாக அமைக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். 69வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்களேன், எப்படி பிச்சு போட்டிருக்காங்க பாருங்கள். சரி, விடையை கண்டுபிடிச்சிங்களா? பார்க்கலாமா? விடை பன்மொழி புலமை என்பது சரி. 70வது கேள்வி, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்க வேண்டும். ஆனால் இந்த வினா பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கிறது. கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? சி தான் சரி. ஏன்னா ஊ என்பது உயிரெழுத்து. இங்கே பாருங்கள், உயிரெழுத்து இந்த ஒன்றில் தான் வந்திருக்கு. அதனால் இதுதான் ஆன்சர். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். இதை பார்த்துட்டிங்களே, ஊ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான், சேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். உட்காந்து யோசிக்கவே கூடாது. 71வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை அடிப்படையில் சொற்களை சீராக அமைக்க வேண்டும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. ஃபஸ்ட்டு ஆ வரணும், அப்புறம் நெடில் ஓ வரணும், அப்புறம் தையல் மனிதன் வவ்வால். இதுதான் ஆன்சர். 72வது கேள்வி, அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்க. அகர வரிசைப்படுத்துங்க பார்க்கலாம். அகர வரிசையில் அமைக்க வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் 2வது எழுத்தை அடிப்படையாக வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் வழக்கமான ஒரு டைலாக்கை பேசிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு லைக் போட்டிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டு விடுங்க. 50 கேள்வியை பார்க்க போகிறோம். எத்தனை கேள்விக்கு ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. முதல்ல டா வரிசை வரணும், அப்புறம் 3 சொல்லி நா வரிசை, அப்புறம் மா, அப்புறம் லா, அப்புறம் லூ, இந்த வரிசை வரணும். இதான் ஆன்சர். 73வது கேள்வி, வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்றை உருவாக்குக. பெரு என்பது ஒரு வேர் சொல்லுங்க. இதிலிருந்து வினைமுற்றை உருவாக்கணும். உருவாக்குங்க. உருவாக்கிட்டீங்களா? விடையை பார்க்கலாமா? பெற்றாள் என்பது சரி. 74வது கேள்வி, ஸ்ரீ என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. இது வேர் சொல்லுங்க. இதிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்க சொல்கிறாங்க. உருவாக்குங்க. உருவாக்கிட்டீங்களா? விடையை பார்க்கலாமா?
விடை சிரித்து என்பது சரி. சிரித்தன்னா அது பெயரெச்சம், சிரித்து என்பது வினையெச்சம். 75வது கேள்வி, உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச வடிவம் தருக. ஒன்றும் இல்லைங்க, உன் என்பது ஒரு வேர்ச்சொல், இதிலிருந்து வினையெச்சத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க, எது வினையெச்சம்? விடையை பார்க்கலாமா? உண்டு என்பது வினையெச்சம். 76வது கேள்வி, வேர்ச்சொல்லை கண்டறிக. வாழ்க்கை இந்த சொல்லில் இருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாழ்க்கை. விடையை பார்க்கலாங்களா? விடை வாழ் என்பது வேர்ச்சொல். 77வது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. துய்ப்பது. துய்ப்பது என்பது ஒரு சொல்லுங்க, இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? துய் என்பது வேர்ச்சொல். 78வது கேள்வி, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பயின்றாள். பயின்றாள் என்ற சொல்லிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும். என்ன தொடர்ந்தாப்புல வேர்ச்சொல் வந்துக்கிட்டே இருக்கே. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை பயில் என்பது சரி. 79வது கேள்வி, கப்பல் செலுத்துபவரை இப்பெயர்களாலும் அழைப்பர். கப்பல் ஓட்டுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இருக்கிற வேறு பெயர்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா? 7ஆம் வகுப்பில் இருக்குங்க. விடையை பார்க்கலாமா? விடை மீகாமன் நீகான். 7ஆம் வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அடுத்தது புயலிலே ஒரு தோணி 10ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன், அதுலேயுமே கொடுத்துருப்பாங்க. 80வது கேள்வி, ஒளி என்பதன் பொருள் கண்டறிக. நல்லா பாருங்கள், இந்த லீயின் பொருளை கண்டறிக. விடையை பார்க்கலாங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ஒளி என்பதற்கு அழித்து விடு, தொலைத்து விடுங்கிற அர்த்தம் தான் இருக்குது. 81வது கேள்வி, சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. சரியான வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் சரி. மற்ற என்ன தவறு? இங்கே பாருங்கள், மாநிலத்துக்கு இந்த நீ வராது. அதே மாதிரி அடுத்த இதில் என்ன தப்பு? வறட்சியால் இந்த இல் வராது, இந்த லா வராது. அடுத்து டியில் பாருங்கள், இங்கே பாருங்கள் வறட்சி, இது வராது, தப்பு. 82வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிக. எது சரியான தொடரோ அதை கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே எப்படின்னா, மனம் அப்படிங்கிற வார்த்தையை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சொல்லினா 3 சொல்லினா அதை வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் சரி. தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது. இதுதான் சரியாக வந்திருக்கு. 83வது கேள்வி, பொருள் வேறுபாடறிந்து பொருத்தமுடைய சொற்களை கண்டறிக. இந்த பறவைனா என்ன, இந்த பறவைனா என்ன? இதை பல முறை நாம் அடித்து துவச்சி காய போட்டுட்டோம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? இந்த பறவைனா புல். புல்னா பறவையை குறிக்கும். இந்த பறவை என்பது கடலை குறிக்கும். 84வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. அதாவது எது சரியாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேராக எது சரியாக வந்திருக்குன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை போனிம் அப்படின்னா ஒளியன், இதுதான் சரி. சரி, மற்றதில் என்ன தப்பு? எபிகிராஃபினா கல்வெட்டியல், லெக்சிகோகிராஃபி அப்படின்னா இது என்னன்னு எனக்கும் தெரியலையே. சரி, இதை கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, எனக்கு தெரியல. பிக்டோகிராஃப்னா சித்திரை எழுத்து, இது தெரியும். பட்டு லெக்சிகோகிராஃபின்னா அகராதியெல்லாம் இருக்குமோ? சரி, எனக்கு சரியாக தெரியலைங்க, நீங்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். 85வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பொருத்துக அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. பொருத்துங்க பார்க்கலாம். சரியாக பொருத்த வேண்டும். பொருத்துங்கள். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் சரி. கமாடிட்டினா பண்டம், வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம், அடல்ட்ரேஷன் அப்படின்னா கலப்படம், ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். இதுதான் ஆன்சர். 86வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பொருத்த சொல்கிறாங்க. பொறுத்துங்க. எது எதுக்கு வரும்? ஈஸி தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை
ஏ தான் சரி. கரன்சி நோட்டுனா பணத்தால், டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். 87வது கேள்வி, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இந்த கேள்வியும் ரிப்பீட்டாக வந்திருக்கிற கேள்வி தான். விடையை பார்க்கலாமா? வேய்ந்தனர் என்று தான் வரணும். 88வது கேள்வி, சந்திப்பிழையை நீக்குக. மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்று 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. இது ஒரு தொடருங்க. இந்த தொடரில் சந்திப்பிழை வந்திருக்கு. அந்த சந்திப்பிழையை சரி செஞ்சு சரியானதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? பி தான் சரி. இங்கே பாருங்கள், கண்டுபிடிப்புகள்னு தேவையில்லாமல் இங்கே இப்போ இருக்குது, வரக்கூடாது. அதே மாதிரி 2 பக்கங்கள் இங்கு வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இதான் ஆன்சர். 89வது கேள்வி, வலுவற்ற தொடர் எது? எந்த தொடரில் வலு இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த தொடரில் வலு இல்லை? விடையை பார்க்கலாங்களா? நாளை பேசுவான் என்பது சரி. நாளை பேசுகிறான்னு வரக்கூடாது, பேசினான்னு வரக்கூடாது, நாளை பேசி சென்றான்னு வரக்கூடாது. இதெல்லாம் தப்பு. 90வது கேள்வி, மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. எதில் மரபு பிழை இல்லையோ அதை கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். எதில் மரபு பிழை இல்லை? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? பி தான் சரி. பசு கதரும், சிங்கம் உருமும் கிடையாது. நாய் கத்தும், இது தப்பு. நாய் குரைக்கும். குரங்கு குணுகுமா? தப்பு. புறாதான் குணுகும். குரங்கு அலப்பும். அலப்பும் தானே? தெரியலையே. சரி, குரங்கு என்ன செய்யும்? குரங்கின் ஒளி மரபு. இதை ஸ்கூல் புக்கில் நான் படித்ததே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். இன்னும் நிறைய கேள்வி நமக்கு தெரியாதே கேட்டுட்ருக்காங்களே. அடுத்து 91வது கேள்வி, மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? 7ஆம் வகுப்பில் இருக்கும். விடையை பார்க்கலாமா? விடை கம்மியர். 92வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த சொல் பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் பொருந்தாதது. வன் தொடர் இருக்குது, மின் தொடர் இருக்குது, இடைத்தொடர் இருக்குது. 3ம் ஒரே கேட்டகரியாக வரும். கடை தொடர்லாம் கிடையாது. 93வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல். நல்லா பாருங்கள், குறிக்காத சொல் எதுவோ அதை கேட்குறாங்க. குறிக்காத சொல் எதுங்க? கண்டுபிடிச்சிங்களா? ஈஸி தான். விடை சூரியன். அதாவது மதினா சந்திரன், அறிவு, நிலவு அப்படிங்கிற பொருளெல்லாம் இருக்குது. சூரியன்லாம் கிடையாது. 94வது கேள்வி, மதுரைக்கு செல்வாயா என்ற வினாவிற்கு செல்லாமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? இது எந்த டைப்பான விடைன்னு கேட்குறாங்க. பலமுறை பார்த்துருக்குறோம். விடையை பார்க்கலாமா? விடை வினா எதிர் வினாதல் விடை. 95வது கேள்வி, எதிர்ச்சொல்லை கண்டறிக. இனிய, இதுக்கான எதிர்ச்சொல்லை கேட்குறாங்க. இனிய. விடையை பார்க்கலாங்களா? இனிய இதுக்கு எதிர்ச்சொல் இன்னாத. இதுதான் சரி. 96வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது. சோம்பல். சோம்பல் இதுக்கான எதிர்ச்சொல் என்ன வருங்க? விடை சுறுசுறுப்பு. 97வது கேள்வி, மருள் இதுக்கான எதிர்ச்சொல் தருக. மருள் இதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிங்களா? விடை தெருள் என்பது சரி. 98வது கேள்வி, வாழை கூட்டல் இலை இதை சேர்த்தெழுதுக. வாழை கூட்டல் இலை இதை சேர்த்தெழுதணும். விடையை பார்க்கலாங்களா? வாழை இலை என்பது சரி. 99வது கேள்வி, அருந்துணை பிரித்தெழுதுக. இதை பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க. விடையை பார்க்கலாங்களா? அருமை கூட்டல் துணை என்பது சரி. 100வது கேள்வி, கடைசி கேள்வி, அறிவு கூட்டல் உடைமை இதை சேர்த்தெழுதுக. அறிவு கூட்டல் உடைமை இதை சேர்த்தெழுதணும். ஃப்ரெண்ட்ஸ், 50 கேள்வியை பார்த்துட்டோம். எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சரி, விடையை பார்க்கலாமா? விடை அறிவுடைமை.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோவுக்கான லிங்க் வந்திருக்கும். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களை நம்ம போட்டுட்டோம். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்றிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.